ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. நம்ம பார்ட் 1ல் லெசன் 4 இந்தியன் ஜுடிஷியரியிலேருந்து மொத்தமாக 30 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இது வந்துட்டு பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. 31 கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் த ஹையஸ்ட் அப்பெக்ஸ் அப்பலேட் கோர்ட் இன் இந்தியா? ஓகேவா? மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஹையஸ்ட் அப்பெக்ஸ் கோர்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகேவா? அடுத்தது 32 கொஷின். ஓகே, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண்டிங் கேசஸ். இது வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பெண்டிங் கேசஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஒரு பாக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படின்றதுல உத்தரப்பிரதேஷில் பார்த்தோம் அப்படின்னா 8 லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்காமா. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் தான் இருக்குது பெண்டிங் கேசஸில். அடுத்தது பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 3 lakh கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மகாராஷ்டிராவில் ஓவர் 2 lakh கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. சிக்கிமில் பார்த்தோம் அப்படின்னா 2 பெண்டிங் கேசஸ் இருக்குது. இது வரைக்கும் பெண்டிங் கேசஸே இல்லாதது எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார். அதாவது அந்தமான் நிக்கோபாரில் தான் வந்துட்டு பெண்டிங் கேசஸே, அதாவது ஒரு பெண்டிங் கேசஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 கொஷின் நம்பர் 33. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆர்டிக்கல் கிவ்ஸ் த அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். ஓகேவா? அதாவது இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கும் போது அவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அவர் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கினதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் வந்து அவரோட ரைட்ஸ் தான். ஓகேவா? பிரசிடென்ட்டோட விருப்பம் தான். அதை வந்து ஃபாலோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். பிரசிடென்ட் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவரோட விருப்ப உரிமை தான். ஓகேவா? அதை வந்துட்டு எந்த ஆர்டிக்கலில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 143. ஓகேவா? ஆர்டிக்கல் 143ல தான் வந்து இது இருக்குது, இந்த ப்ரொவிஷன் வந்து இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34 பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்டிக்கல் லேஸ் டவுன் த காம்போசிஷன் அண்ட் ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற அந்த நீதிகளை பற்றி அந்த சுப்ரீம் கோர்ட்டை வச்சு சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றதான் கொஷினு. ஆர்டிக்கல் 124லேருந்து 147 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா பார்ட் 5ல் சாப்டர் 4ல் வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. பார்ட் 5 சாப்டர் 4. ஓகேவா? அடுத்தது 35th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலி த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் ஃபார் த டேஸ் சிஜேஐ அண்ட் டேஸ் லோவர் ரேங்கிங் ஜட்ஜஸ். நம்மளோட அரசியல் அமைப்பை பொறுத்தவரை அரசியல் அமைப்பில் வந்து ஒரிஜினலாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எத்தனை சிஜேஐ இருக்கணும், எத்தனை லோவர் ரேங்கிங் ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் அண்ட் தென் 7 லோவர் ரேங்கிங் ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 36th question. By 2008, the number of judge have been increased from. அதாவது 2008ல் எவ்வளோ ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னா 30 இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 8 இருந்தாங்களா, 1+7 தான் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கணும்னு சொல்லி பார்த்துருப்போம். 8 பேர் இருப்பாங்க. அதில் 2008ல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கன்னா 30 ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. அடுத்தது 37th question. Judges of the Supreme Court has appointed by President ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது யார்கிட்டலாம் வந்து கன்சல்டேஷன் பண்ணிப்பாங்க, யார்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோவ், அதாவது கேபினெட், ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அதாவது அவங்கள வந்து கொலேஜியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேபினெட்னா அமைச்சர்கள், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஓகேவா? மூத்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்டலாம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். 38th கொஷின் வந்து என்ன அப்படின்னா த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஷல் ஹோல்ட் ஆஃபீஸ் அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஏஜ், அந்த வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ வருஷம் அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஜ் வந்து 65 வரைக்கும். ஓகேவா? அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 65. அதுவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓகே, ஹை கோர்ட்டுக்கு கேட்டாங்கன்னா அது உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தோன்னா 62. அது வந்து ப்ரீவியஸ் கொஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றினா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ஆல் ஆஃப் த எபோவ் தான். அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்துட்டு பிரசிடென்ட் கிட்டே கொடுத்துட்டு ரெசிக்னேஷன் ஆகிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அட்லீஸ்ட் 5 years ஆகுது ஜட்ஜாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா ஒரு ஹைகோர்ட்டில் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஹைகோர்ட்டில் ஒரு 10 வருஷம் வந்து அட்வொகேட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்துட்டு அவங்களோட வயது சரி அவங்களோட குவாலிஃபிகேஷன். என்னோட சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது 40th கொஷின். இன் 2000 who became the first judge from the depressed class? அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸ்லேருந்து 2000ல் யாரை ஃபஸ்ட்டு ஜட்ஜாக நியமனம் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஜட்ஜாக இருந்தது யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சொல்லி பார்த்தோன்னா ஜே.கே. பாலகிருஷ்ணன் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். பாலகிருஷ்ணன் ஜே.கே. பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் டிப்ரெஸ்டு கிளாஸ்லேருந்து முதல்ல 2000ல் ஜட்ஜாக ஆனவர். ஓகேவா. அடுத்தது கொஷின் நம்பர் 41. இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 2007 who became the first Dalit Chief Justice of the Supreme Court? ஃபஸ்ட்டு பார்த்தது டிப்ரெஸ்டு கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ் ஆனவங்க 2000ல். ஓகேவா. இது வந்துட்டு 2007ல் தலித் அந்த கீழ் இதிலிருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ஆனவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா இதுக்கும் ஜே.கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக ஆனவர். ஓகேவா. எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா இயர் வந்து 2007. அடுத்தது 42 question. The Supreme Court of India under the present constitution commented functioning on. அதாவது நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அது வந்து எப்போலேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னா 28 January 1950 தான் வந்துட்டு அது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது கொஷின் நம்பர் 43. Who was the first chief justice of the Supreme Court? சுப்ரீம் கோர்ட்டோட ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக வந்து நியமனம் ஆனவங்க ஹரிலால் ஜே கனியா அப்படின்றவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து தலித்தில் யார் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருப்பாங்கன்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து பாலகிருஷ்ணன் அவங்கள வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஹரிலால் ஜே கனியா அப்படின்றவங்க தான். The other judges who assumed office along with ஹரிலால் ஜே கனியா, அதாவது ஹரிலால் ஜே கனியாவை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும் போது அவங்க கூட நியமனமான மற்ற ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் யாருன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆல் ஆஃப் த எபோ தான். சையத் ஃபசே அலி, பதஞ்சலி சாஸ்திரி, மேகர் சந்த் மகாஜன், பிஜன் குமார் முக்கர்ஜியா, எஸ்.ஆர். தாஸ். ஓகேவா. இவங்க எல்லாம் தான் வந்து இவங்க கூட அப்பாயின்மெண்ட் ஆன ஜட்ஜஸ். அடுத்தது which is the head of your state ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மாநிலத்தில் வந்து நீதித்துறையோட நிர்வாகம் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹைகோர்ட். மாநிலத்தில் ஹெட் வந்து யார்? ஹைகோர்ட் தான். ஓகே. அடுத்தது கொஷின் நம்பர் 46. த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை. நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா. பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். 47. The judges of the high court hold off until the age of. நம்ம பார்த்தோம் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளோ பார்த்துருப்போம் அப்படின்னா 65ல் வந்து ரிட்டையர் ஆவாங்கன்னு பார்த்துருப்போம். ஹை கோர்ட் அப்படின்றதுக்கு வந்துட்டு 62. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜஸ் வந்து இந்த ஹை கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுற அதே மேனரில் தான் வந்து ஹை கோர்ட் ஜட்ஜஸையும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்தது 48th கொஷின். which of the following statements are correct about ஹைகோர்ட்? ஹைகோர்ட்டை பற்றி எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் த எபோ. அதாவது அவங்க கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க அதாவது 10 வருஷம் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸ் அந்த நீதித்துறை நிர்வாகத்தில் வந்து வேலை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வந்து அவங்க கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஓகேவா. அடுத்தது 49th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா The Supreme Court and High Court has the power to issue writ. What are they? அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ரிட் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். இது வந்துட்டு என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆல் ஆஃப் த எபோ. ஓகேவா. ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொகிபிஷன், செர்டியோரரி, கியூஓ வாரண்ட்டோ, இந்த 5 வகையான ரிட்டும் தான் வந்துட்டு இவங்க இஷ்யூ பண்ணுற ரிட்ஸ். மொத்தமாக 5 ரிட்ஸ் இருக்கும். ஓகேவா. அடுத்தது which article High Court issue writs? ஹைகோர்ட் வந்துட்டு இஷ்யூ பண்ணுற அந்த ரிட்ஸ் அப்படின்றது எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆர்டிக்கல் 226 தான் வந்துட்டு ஹைகோர்ட்டோட ரிட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவே சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்ஸ் வந்துட்டு எதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் ஆர்டிக்கல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது மேட்ச் இட்டு
பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு பொதுநல வழக்கு அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படின்னா ஆர்டிகல் 32ல் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் பார்த்தோம்னா ஆர்டிகல் 226 வந்து பொதுநல வழக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. மஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்துட்டு செக்ஷன் 133ல் பொதுநல வழக்கை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 52. ஹூ இன்ட்ரடியூஸ்டு த டேர்ம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இன் 1947? அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற டேர்மை 1947ல் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் அர்தர் செல்சிங்கர் ஜேஆர் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற டேர்மை 1947ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. 53rd கொஷின் மேட்ச் இட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நிறைய ஆக்சுவலாக இது என்னன்னா எங்கெங்கேருந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வந்துட்டு ஃபுல்லாக நிறைய பார்த்துருப்போம். இதில் வந்து நான் புக்கில் இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா இங்கிலாந்துலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, யூஎஸ்ஏலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியும், ஐரிஸ் கண்ட்ரிலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணது பார்த்தோம்னா டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதை தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 54th கொஸ்டின், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா இன் ஆஸ்திரேலியா த ஹையஸ்ட் கோர்ட் இஸ் நோன் அஸ் த ஹை கோர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஓகேவா. நம்ம இந்தியாவில் வந்துட்டு இப்போ ஹையஸ்ட் கோர்ட்னா நம்ம எதை சொல்லுவோம்? சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுவோம். அதுவே இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்றத வந்து ஹை கோர்ட்டை தான் அவங்க வந்து சொல்லுவாங்களாமா. ஹை கோர்ட்டை தான் அவங்க ஹையஸ்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்களாமா. அண்ட் தென் வைல் த ஸ்டேட் கோர்ட்ஸ் ஆர் நோன் அஸ் த சுப்ரீம் கோர்ட். ஓகேவா. அவங்க மாநிலத்தில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேட் கோர்ட்டை தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளோட தான் அவங்களதும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஹையஸ்ட் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், அவங்க ஹையஸ்ட் கோர்ட்னா ஹை கோர்ட் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட் கோர்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஹை கோர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க ஸ்டேட் கோர்ட்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாநிலத்தில் இருக்கிறத நம்ம வந்து உயர் நீதிமன்றம்னு சொல்லுவோம். இவங்க மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்றத்தை வந்து உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். 55th கொஸ்டின் வந்து இந்தியன் பீனல் கோட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன். அதாவது இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா 1862ல் தான் வந்துட்டு இந்தியன் பீனல் கோடு ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். இதை எப்போ டிராஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 1860ல் தான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. 56th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபெடரேஷன். ஓகேவா. அதாவது நம்மளோட நீதி அந்த எது வந்துட்டு நம்மளோட ஆக்சுவலாக அது ப்ராடக்ட் கிடையாது, ப்ரொடெக்டர், பாதுகாவலராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜுடிஷியரி தான். நம்மளோட ஃபெடரேஷனோட ப்ரொடக்டராக யார் இருக்காங்கன்னா ஜுடிஷியரி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது நம்ம வந்து பார்த்துருப்போம் மொத்தமாக 3 ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்ன இருக்கும்? லெஜிஸ்லேச்சர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், ஜுடிஷியரி இருக்கும்னு சொல்லிட்டு 3 பார்த்துருப்போம் லெசனில். அதில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பியூரோக்ரஸி தான் வந்து இல்லை. ஓகேவா. அது வந்து ஆர்கன் கிடையாது. அடுத்தது 58th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த சுப்ரீம் ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் மெடிவல் இந்தியா. மெடிவல் இந்தியா காலத்தில் வந்து யார் சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருந்தாங்கன்னு பார்த்துருப்போம். சுல்தான் தான் வந்துட்டு மெடிவல் இந்தியாவில் சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அதுவே ஆன்ஷியன்ட்னா கிங். ஓகேவா. அதுவும் கீழே கொஷின்ஸ் வரும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு டியூரிங் த மொகல் எரா. ஓகேவா. அதாவது முகலாயர்கள் காலத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு மக்குமா இ அதால்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்குமா இ அதால்த் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் ஆக்சுவலாக புக் பேக் கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் கன்சிடர் த ஃபவுண்டைன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் ஆன்ஷியன்ட் இந்தியா. அதாவது ஆன்ஷியன்ட் இந்தியாவில் நீதியோட நீரூற்று அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எதை சொல்லுவோம்? மொனார்க்னா இந்த கிங்கு. ஓகேவா. அதுதான் வந்து நம்ம ஆன்ஷியன்ட் இந்தியாவில் மொனார்க் அப்படின்னு சொல்லியிருப்போம். நீதியை நீரூற்றுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 61, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பனிஷ்மெண்ட் வாஸ் இம்போஸ்டு ஃபார் கேசஸ் ரிலேட்டிங் டு ஹோமிசைடு. அதாவது கொலை குற்றம்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்துட்டு இது வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ரிலேட்டடான கேசஸ் வந்து நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பனிஷ்மெண்ட் வந்துட்டு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பனிஷ்மெண்ட்னா கீழே கொடுத்துருக்கல எந்த பனிஷ்மெண்ட் கொலை குற்றத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தசீர் அப்படின்றது தான் வந்துட்டு கொலை குற்றத்திற்கு நிகரான பனிஷ்மெண்ட். Which of the following charter authorized the East India Company to exercise judicial authority over Bombay? ஓகேவா. அதாவது பம்பாய் மேலே நீதித்துறை அதிகாரம், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க நீதித்துறை அதிகாரத்தை வந்து செலுத்துறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யாரு? எந்த சாசன சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. சார்ட்டர் ஆஃப் 1688 தான் வந்துட்டு அதுக்கான
சட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க, அதிகாரத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. பம்பாய் மேலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரம் அளிக்கிறதுக்கான அந்த ஒரு உரிமை. Question number 63. Which of the following charter applied only to Madras presidency with regard to the establishment of mayor courts? இந்த கொஷின் வந்து நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். எப்படி பார்த்துருப்போம்னா, மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான சாசன சட்டம், அதாவது மெட்ராஸில் மட்டும் அந்த பிரசிடென்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அது கூட மேயர் கோர்ட்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா, அதுதான் இதுக்கும் மீனிங்கு. அது வந்து எந்த சாசன சட்டத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சார்ட்டர் ஆஃப் 1687 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, மெட்ராஸ் பிரசிடென்சியை நம்ம உருவாக்குறதுக்கான சார்ட்டர். அடுத்தது கொஷின் நம்பர் 64. Which of the following empowered the crown to establish the Supreme Court of Judicature in Calcutta? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் எம்பவர்டு த கிரவுன் டு எஸ்டாப்ளிஷ் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜுடிஷியரி இன் கல்கத்தா. கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்து நிறுவனத்துக்கான அதிகாரத்தை கிரவுனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது எந்த சாசன சட்டத்தை படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் நான் சாசன சட்டம்னு சொல்லிட்டேன். சாசன சட்டம் கிடையாது, இது வந்து ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1773 தான் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் நிறுவனத்துக்கான அந்த ஒரு இது பவரை வந்து கிரவுனுக்கு கொடுத்துருப்பாங்க. 65th question பார்த்தோம் அப்படின்னா, which of the following refers to a theory of judgment that it takes account the spirit of the law and the changing times அப்படின்னா, அதாவது எந்த தியரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த சட்டத்தோட நோக்கம், அதுக்கப்புறம் இப்போ காலம் வந்து மாறிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசமில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு ஒன்று முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒன்று பார்த்துருப்போம். அதாவது 1947 ஆர்தர் ரெஸ்லிங்கர் ஜேஆர் அப்படின்றவர் தான் அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் அது. 66th question பார்த்தோம் அப்படின்னா, which of the following is an alternative dispute resolution mechanism in India? Which of the following is an alternative dispute resolution mechanism in India? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லோக் அதால்த். ஓகேவா, லோக் அதால்த் அதாவது மாற்று தகராறு முறைமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாற்று தகராறு முறைமை, அது வந்து ஆன்சர் பார்த்தோம்னா லோக் அடால்ட். இந்த வீடியோவில் இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. அதாவது மொத்தமாக 66 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த லெசனில். இந்த வீடியோ பார்த்தா கையோட போய் புக்கில் ஒரு முறை படிச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எந்த கஷ்டமும் கிடையாது. இதில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இயர்ஸும் ஆர்டிகல்ஸும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ்லாம் வந்து யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, யாரை கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசனை பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.